இந்த உலகத்துல நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது பல கட்டங்களை உள்ளடக்கிய வாழ்வாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முதல் நீங்க இந்த உலகத்துல பிறந்த இறந்த எல்லோருமே ஒரு இடத்துல இருந்தோம். ஆலமுல் அர்வா, உயிர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிற ஒரு இடம், அப்படி என்று ஒரு இடம் இருந்தது. அதுல நம்ம எல்லாம் இருந்தோம். அதுல இருந்ததற்கு பிறகுதான் அந்த கட்டத்தை முடித்து கொண்டு தாயுடைய கருவறைக்குள் வந்தோம். தாயுடைய கருவறையில் நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் தாயுடைய கருவறைக்குள் வாழ்ந்தோம். அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவு காலத்தை அதுக்குள் நாடுகிறானோ அந்த காலத்தோடு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னர் தாயுடைய கருவறைக்குள் இருந்தோம். சிலருக்கு 7 மாதங்கள், சிலருக்கு 8 மாதங்கள், சிலருக்கு 9 மாதங்கள். அந்த தாயுடைய கருவறையை முடித்து விட்டதன் பிற்பாடு இந்த உலக வாழ்வுக்கு வந்தோம். இந்த உலக வாழ்வு என்பது 60 வருஷம் அல்லது 70 வருஷம், இவ்வளவுதான். இந்த உலக வாழ்வை முடித்து கொண்டு நானும் நீங்களும் போக இருக்கின்ற இடம் பர்சக் என்று சொல்லுகின்ற அந்த கபருடைய வாழ்வுக்கு நாங்கள் போக இருக்கிறோம். அந்த வாழ்க்கை எவ்வளவு காலம்? 60 வருஷமா, 70 வருஷமா, 100 வருஷமா, 200 வருஷமா, 1000 வருஷமா, 5000 வருஷமா தெரியாது. அப்ப இந்த உலகத்துல வாழுகின்ற வாழ்க்கையுடைய கால வரையறை நமக்கு தெரியும். நம்ம மேக்சிமம் இந்த உலகத்துல 60 வருஷம் தான் வாழ போறோம். அதோட இந்த உலக வாழ்வை முடித்துக் கொள்வோம். 40 முடிச்சு கொள்ளலாம், 50 முடிச்சு கொள்ளலாம். அதை முடிச்ச உடனே நம்ம போற இடம் அது கபரு. அதுக்குள்ள எவ்வளவு காலம் என்பது அது அல்லாஹ் அறிவான். அதை இந்த உலகத்துல உள்ள யாருக்குமே அல்லாஹு தஆலா கொடுக்கல, நபிக்கும் கொடுக்கல. அது அல்லாஹ் தன் பக்கம் வைத்திருக்கின்ற, மறைத்து வைத்திருக்கிற அது ஒரு இல்ம், அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தூய்மையான மனிதர், மிக துப்புரவான மனிதர். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் நாம் உங்களை பாதுகாப்போம் அப்படி என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட மனிதர் தான் அல்லாஹ்வுடைய ரசூல். உங்களை இந்த உலகத்தில் யாரும் கொல்ல முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு மெய்ப்பாதுகாவலரையும் வைத்துக் கொள்ளல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல சாதாரண மனிதர்களை போல என்ன செய்தாங்க, அவங்களோட பணிகள்ல ஈடுபட்டாங்க. ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகைக்கும் மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாஅத்துல முன்னால வந்து நின்று தொழுதாங்க. இந்த காலத்தை விடவும் அந்த காலத்துல கொலை செய்யறது ஈஸி, லேசி. இப்பயாவது சிசிடி கேமராவுல மனுஷன் மாட்டிக்குவான், போலீஸ் இருக்குது, சிஐடி இருக்குது, விசாரணையில மாட்டி பட்டுருவான். அந்த காலம் அப்படி அல்ல. இரவுல நின்று குத்திட்டு போனாலும் யாருக்கும் தெரியாது. கண்டாத்தான், கண்ணால கண்டாத்தான் கையுமையுமாக பிடிக்கலாம். அப்படியான காலத்திலையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து மறைந்து மாடிகளுக்குள்ள ஒளிந்திருந்து ரசூலுல்லாஹ் வாழல. குடிசையில தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்துச்சு. சாதாரண மனிதர்களோடு சேர்ந்து இருந்தாங்க. 5 நேரமும் பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய தூதர் இமாமத்து செய்தார்கள். ஆட்சி அதிகாரத்தை நிறுவினார்கள். மெய்ப்பாதுகாவலர்கள் கூட எடுத்துக்கொள்ளவில்லை. யுத்த களத்தில் காவிர்களை நேருக்கு நேர் சந்தித்தார்கள். ஆனா அல்லாஹு தஆலா சொன்னானே, வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், உங்களை நிச்சயமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய தீங்கிலே இருந்து பாதுகாப்பான். இந்த உலகத்துல அல்லாஹ் பாதுகாத்தவன். நாளை மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் மிகவும் சிறப்பானவர். அவர் எழுப்பப்படுகிற இடம் மகாமன் மஹ்மூதன், புகழுக்குரிய இடத்துல அல்லாஹ் அவரை எழுப்புவான். எல்லா நபிமார்களும் உம்மத்தி உம்மத்தி என்று அழாமல் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் ஆத்மாவே என் ஆத்மாவே என்று ஒவ்வொரு நபிமார்களும் அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை பற்றி எதையும் பொருட்படுத்தாமல் யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமூகமே என் சமூகமே என்ற ஒரே ஒரு நபி ரசூலுல்லாஹ் தான். அவர் சுவர்க்கவாதி, அவர் பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர், அவர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர்தான் இறுதியான ரசூல். அவருக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஓதப்படுகிற பின்பற்றப்படுகிற வேதம். அவரைத்தான் இந்த உலகத்தில் இறுதியான ரசூலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இன்ஜீல். ஆனால் அவர் இந்த உலகத்தில் மரணிக்கவில்லை. அவர் இந்த உலகத்திலே இருந்து
வானத்துக்கு உயர்த்தப்பட்டவர். அவர் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மறுமையுடைய நாள் அன்னிக்கின்ற சமயத்தில் அவர் இந்த பூமிக்கு வருவார். வருகிற போதும் அவருக்கு வழங்கப்பட்ட வேதத்தை பிரச்சாரம் செய்ய மாட்டார். இறை தூதருக்கு வழங்கப்பட்ட அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் தான் அவர் பிரச்சாரம் செய்வார். அவர் ஒரு சீர்திருத்த மனிதராக இந்த மண்ணுக்கு மேலே இருப்பார். இறுதியான நபி என்பதும் இறை தூதர் ரசூலுல்லாஹுக்கு தான் சார். இவ்வளவு சிறப்பையும் பெற்ற ரசூலுல்லாஹ், இவ்வளவு சிறப்பையும் பெற்ற ரசூலுல்லாஹ், மறுமையில நடக்குகின்ற தண்டனைகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், கபருல நடக்குகின்ற வேதனைகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், சுவர்க்கத்தின் இன்பத்தை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், இந்த உலக வாழ்வு ஒரு தற்காலிகமானது என்பதை அந்த சஹாபாக்குடைய உள்ளத்தில் ஊட்டி வளர்த்த ரசூலுல்லாஹ் எதுக்கு தௌபா கேட்கணும், எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும், எதுக்கு அல்லாஹ் கிட்ட 4 விஷயத்தையும் மறக்காமல் தன்னுடைய தொழுகையிலே ரசூலுல்லாஹ் கேட்கணும். யோசித்து பாருங்க நீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில 1377வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இதா தஷஹத அஹதுக்கும் ஃபல்யஸ்தஇஸ் பில்லாஹி மின் அர்பா. நீங்கள் எல்லாம் அத்தஹியாத் ஓதி முடித்து விட்டால் உங்களில் ஒருவர் கடைசி அத்தஹியாத் முடிந்ததும் அவர் அல்லாஹ்விடத்தில் 4 விடயத்திலே இருந்து பாதுகாப்பு தேடட்டும். நாங்க ரசூலுல்லாஹ், நமக்கு நேரம் இல்ல, கொஞ்சம் பேருக்கு பாடம் இல்ல, நமக்கு ஓதுறதுக்கு நேரம் இல்ல, இன்னும் கொஞ்சம் பேருக்கு அது பாடம் இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர். கபருடைய இந்த உலக கபரு வாழ்க்கையில் அவருடைய உடம்பை மண் தின்ன மாட்டாது. அவர் இன்றும் புனிதமான தன்னுடைய உடலோடு தான் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ரசூல் தொழுகையில கடைசி அத்தஹியாத்துல வளமையாக விடாம அல்லாஹ் கிட்ட இந்த துஆவை கேட்பாங்களாம். 4 விஷயத்தில இருந்து பாதுகாப்பு தேடுவார்களாம். ரசூலுல்லாஹ் எப்படி தேடுவாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் அஸாபின் நார், நரக வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நமக்குத்தான் தெரியாது நாம் கபருல எப்படி வாழப் போகிறோம் என்று தெரியாது. ஏண்டா நமக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற சிறப்பு கிடையாது. சஹாபாக்கள் சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதரினால் அன்று சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் இதை மறக்காமல் ஓதினார்கள். ரசூலுல்லாஹ் சுவர்க்கவாதி, யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அவர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டதை போல இந்த உலகத்திலே பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர் ரசூலுல்லாஹ். இவ்வளவு சிறப்பு இருந்தும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட தொழுகை என்பதை என்ன? தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். அதுதானே தொழுகை. ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி சஹாபாக்களுடைய சிந்தனைகள்ல இந்த தொழுகையுடைய மகத்துவத்தை ஊற்றுறாங்க. உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுது, அதுல 5 நேரம் ஒரு மனிதன் குளிக்கிறான். அவனுடைய உடம்பில் இருந்து ஏதாவது ஊத்தைகள் மிஞ்சுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் இல்லேண்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உதாரணத்தை சொல்லி அந்த சஹாபாக்குடைய உள்ளத்துல தொழுகையுடைய மகத்துவத்தை ஊத்துறாங்க. எப்படி 5 நேர ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஓடுகிற ஆற்றில் குளிக்கிற போது உடம்பில் எந்த அழுக்குகளும் இருக்காதோ, அவன் 5 நேர தொழுகையை தொழுகிற போது அவனுடைய உடம்பில் அழுக்குகள் இல்லாததை போல அவன் எந்த விதமான பாவமும் இல்லாத சுத்தவாளியாக மாறுகிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி ஒரு மிக முக்கியமான இந்த உலகத்தில் உள்ள ஒரு இபாதத் தொழுகை, பாவம் மன்னிக்கப்படுற இபாதத் தொழுகை. அந்த தொழுகையில ரசூலுல்லாஹ் முழுக்க ஓதுறதே பாவ மன்னிப்பு தான். முழுக்க முழுக்க அல்லாஹுவை தான் புகழுகிறோம். வேற வெளி சிந்தனை எதற்கும் அதுல இடம் கிடையாது. பிரார்த்தனையும் இறைவனை புகழுவதையும் தவிர அந்த தொழுகையில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தொழுகையில பாவம் மன்னிக்கப்படுகிற அந்த இபாதத்துல ரசூலுல்லாஹ் மறக்காம ஓதின அந்த பிரார்த்தனை, இறுதியான அத்தஹியாத்துல ரசூலுல்லாஹ் ஓதின பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர். யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் அஸாபின் நார், நரக வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹ் நரகம் போக மாட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு கபருடைய வேதனை இருக்க மாட்டாது. இந்த உலகத்திலே வாழ்ந்த
மிக பெரிய நபித்தோழர்கள் அந்த கபறுகளை கண்டு அழுதவர்கள், கபருடைய வேதனைகளை பயந்தவர்கள், சுவர்க்கவாதிகள் என்று சொன்னவர்கள் கபருடைய வேதனையை கண்டு, கபரை கண்டு இந்த உலகத்தில் அழுதவர்கள். நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் ஓதினாங்க, சஹாபாக்கள் ஓதினாங்க. நம்ம ஓதுறதும் இல்ல, பாடமாக்குறதும் இல்ல. இந்த 4 விஷயத்தையும் பாருங்க. அதுல ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபின் நார், நரக வேதனையில இருந்தும் கபருடைய வேதனையில இருந்தும். அதே போன்று வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உலகத்துல நம்ம வாழ்ற நேரத்துல வருமே சோதனைகள், பிள்ளைகள் சோதனை. அதனால சோதனை என்ற வார்த்தையை தவறாக புரிஞ்சு கொள்ள கூடாது. ஷஹ்வத் என்றா இச்சை தானே, இச்சை ஹராமானதுலதான் என்று நம்ம நினைச்சுக்க கூடாது. இச்சை என்பது நல்லதுதான். அல்லாஹு தஆலா பெண்களில் இச்சையை வச்சிருக்கிறான். அது ஹலாலா இருந்தா நல்லது, தவறாக இருந்தா தான் அது மோசமானது. இச்சை இல்லாம திருமணம் இருக்காது. அதனால இச்சை என்றா அது ஹராம் அப்படின்னு நினைக்க கூடாது. இச்சை என்பது நல்லது. ஃபித்னா என்றாலும் நல்லதுதான், அது சோதனை தான். ஆனா அதுக்கு ஃபித்னா என்ற அந்த அரபு வார்த்தை என்ன தெரியுமா? ஃபத்தன் என்று சொன்னா இந்த தங்கத்தை உருக்குறதுக்கு சொல்ற. ஃபத்தன் என்று சொல்றது தங்கத்தை உருக்கி அந்த புடம் போடுறன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான் ஃபத்தன் என்று சொல்ற. அதுல இருந்து வந்த சொல்லுத்தான் ஃபித்னா. ஃபித்னா என்பது இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு வருகின்ற அந்த சோதனையில இருந்து அவன் அப்படியே வெளியேற அந்த இடம் தான் ஃபித்னா. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல மிம்பர்ல இருக்கிற நேரம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரும் முன்னால ஓடி திரிகிறாங்க. அல்லாஹ்வை பத்தி பேசிக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் இறங்கி வந்து 2 பேரையும் எடுத்துக்கொண்டு ஏறி பக்கத்துல வைத்துட்டு, உங்களோட பிள்ளைகளும் பொருளாதாரங்களும் சோதனைண்டாங்க. அவங்க சோதனை இல்ல, நம்ம சோதனையாக ஆக்காம இருக்கணும். நமக்கு பிள்ளைகள் இந்த உலகத்துல கிடைக்கப்பட்ட அருள், நம்மட வளர்ப்புல அவங்க சோதனையாகிடக்கூடாது. நமக்கு அல்லாஹு தஆலா தந்த பொருளாதாரம் மிகப்பெரிய அருள். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்க, இன்னமா அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் ஃபித்னா வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களோட பொருளாதாரமும் பிள்ளையும் சோதனை. பொருளாதாரம் சோதனைன்னா எதுக்கு நம்ம சேர்க்கிறோம், எதுக்கு தொழில் செய்கிறோம்? தேவை, நல்லா வாழலாம், ஆனால் அதை சோதனையாக நாங்க ஆக்கி கொள்ள கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல நம்ம வாழ்ற காலத்துல நமக்கு ஈமானுக்கு எதிரான சோதனைகள், இஸ்லாத்துக்கு எதிரான சோதனைகள், வாழ்வுக்கு எதிரான சோதனைகள், அப்படியான சோதனையில இருந்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைசி அத்தஹியாத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். வல் மமாத், மௌத்தாகிற நேரத்துல ரசூலுல்லாஹ் சோதனையில இருந்து பாதுகாப்பு தேடினார். அது என்ன மௌத்தாகிற நேரத்துல சோதனை? இந்த உலகத்துல ஒரு மனிதன் மரண நேரம் என்பது மிக பிரதானமானது. அந்த மௌத்துடைய நேரத்துல அவனுக்கு வருகின்ற சோதனையை பொறுத்துத்தான் அவன் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கை சாதனையா வேதனையா என்று தீர்மானிக்கிற இடம்தான் அவனுடைய மரண நேரம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உலகத்துல வாழுகிற போது வருகிற சோதனையும் மரணிக்கின்ற நேரத்தில் வருகின்ற சோதனையும். மரணத்துல என்னென்ன சோதனை வரும்? கலிமா வராம போகும், ஈமான்ல தடமாற்றம் வரும், உலக மோகத்தில இருந்து விடுபடாமல் போவான், அல்லாஹுவை மறுத்தவனாக வாழ்ந்தால் அவனால் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு இக்கத்தியான நிலைமைக்கு அவன் ஆளாகுவான். அவன் இந்த உலகத்தில் இறைவனையும் இறை தூதரையும் பின்பற்றவில்லை என்றால், வேறு வேறு விஷயங்கள்ல அவன் ஆத்மா கொலகி வைக்கப்பட்டால் அவனுடைய மரண நேரத்தில் அது ஃபித்னாவாகிடும். அதைத்தான் இந்த உலகத்துல அபூ தாலிபு அனுபவித்தார். ரசூலுல்லாஹ் அபூ தாலிபுடைய மரணத்துல போய் கிட்ட இருந்துகிட்டு சொன்னாங்களே, என்ற பெரிய தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, நீங்க நான் அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னாங்க. சோதனை சும்மா தேடி வந்துச்சு. அபூ தாலிப் இருக்கிறார், குறைஷி தலைவர்கள் பெரும் பெரும் தலைவர்கள் வந்து இருந்தாங்களே, அந்த நேரத்துல என்ன கேட்டாங்க? அதுதான் சோதனை. என்ன அபூ தாலிப், இவ்வளவு காலமும் நீங்க குறைஷி கோத்திரத்துடைய மிக பிரதானமான மனிதராக இருந்து கடவுளை எல்லாம் வணங்கி கடைசி நேரத்துல சாகிற நேரத்துல உங்களோட தம்பிட மகன் சொல்லுகிற அல்லாஹ்வை பின்பற்றிய நிலைமையிலேயா சாக போறீங்க அப்படின்னு ஒரு சோதனையை கேட்டாங்களே. அதனாலதானே மறுத்து இந்த உலகத்தில் அவர் இறைவனை மறுத்த, இறைவனுடைய எதிரியாக நரகவாதியாக மரணித்து போன வரலாறை குர்ஆன் சொல்லுகிறது. மௌத்தாகிற தருணத்திலையும் சோதனை வரும், உலக வாழ்க்கையிலையும் சோதனை வரும். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான பிரார்த்தனை தானே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர்
ஒமின் அதாபின் நார், நரக வேதனை, கபருடைய வேதனை, ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உலக வாழ்க்கையில் வாழுகிற போது வருகிற சோதனை, மௌத்தாகிற நேரத்திலும் சோதனை வரும். அந்த மௌத்துடைய நேரத்திலும் யா அல்லாஹ் அப்படிப்பட்ட சோதனைகள் வராமல் என்னை பாதுகாத்தது. வமின் ஃபித்னத்தி மஸீஹ் தஜ்ஜால், இந்த உலகத்தில் வர இருக்குகின்ற மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் மிகப்பெரிய சோதனை. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல மரணித்து பல்லாயிரக்கணக்கான வருஷம் போய், ஆனா ரசூலுல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்துல வர இருக்கிற சோதனையை ரசூலுல்லாஹ் சந்திக்க மாட்டார் என்பது உறுதி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் சந்திக்க மாட்டார்கள் என்பது உறுதி. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அன்றே தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலையும் சோதனையிலையும் இருந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டிருக்கிறாங்களாக இருந்தா நம்ம எவ்வளவு தூரம் இந்த பிரார்த்தனை அல்லாஹ் கிட்ட கேட்கணும். கடைசி அத்தஹியாத்துல எவ்வளவு தூரம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும் பாருங்க கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை. ஏனென்றால் அது ஈமானுக்கு எதிரான ஒரு சோதனை. இறைவனை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டோமா மறுக்கிறோமா என்பதற்கு ஒரு சோதனை. சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பதற்கு தஜ்ஜாலுடைய மிகப்பெரிய சோதனை. ஒருவனை அவன் கொண்டு வந்து அவனை கொன்று மீண்டும் உயிர்ப்பிக்கிற இறைவன் அவனுக்கு கொடுத்த அந்த சக்தியை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஈமானிய பலத்தை இழந்த மனிதர்களுடைய ஈமான் இழந்து போகிற மிகப்பெரிய ஃபித்னா. ஒரு கையில் சுவர்க்கமும் மறு கையில் நரகத்தையும் கொண்டு வந்து எவனெல்லாம் அவனுடைய கையில் இருக்கின்ற நரகத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துக்குள்ளும், அவனுடைய கையில் இருக்குகின்ற சுவர்க்கத்துக்குள் எவனெல்லாம் நுழைந்து விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய நரகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குகின்ற மிகப்பெரிய ஃபித்னா. இந்த உலகத்தில் நடக்க இருக்கிற ஃபித்னாவை நடப்பதற்கு முன்னரே ரசூலுல்லாஹ் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட இவ்வளவு புனிதமான சிறப்பு வாய்ந்த பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்ட நாளை மறுமையில் ஷஃபாஅத்துக்கு தகுதியான அவ்வளவு உத்தமர் அல்லாஹ் கிட்ட இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டாராக இருந்தால் நான் எவ்வளவு தூரம் சகோதர சகோதரிகளை இந்த பிரார்த்தனை அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இது சாதாரணமான பிரார்த்தனையா? இது சாதாரணமான வார்த்தையா? இது நாளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது எடுத்து நடக்க வேண்டிய வாழ்க்கைகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில 2867வது செய்தி. கவனமாக கேளுங்கள். பைனமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாயித்தின் லிபனி நஜ்ஜார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு தாப்பைக்கு பக்கத்தில், ஒரு சுவருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் அலா பக்லத்தின் லஹு வ நஹு மா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொந்தமான ஒரு கோவேறு கழுதையோடு அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறார்கள். அந்த சுவத்துக்கு பக்கத்தில் நாங்களும் நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த அந்த மிருகம் ஒரு கோவேறு கழுதை. அந்த நேரத்துல அந்த கோவேறு கழுதை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஃபைதா அக்புருன் சித்தத்துன் அவ் ஹம்சத்துன் அவ் அர்பஅத்துன், அந்த இடத்துல அந்த தாப்பைக்கு பக்கத்துல பார்க்கிறோம் 4, 5, 6 கபர்கள் இருக்கும். அந்த கபருக்கு கிட்டதான் அந்த தாப்பை இருக்கிறது. தாப்பைக்கு பக்கத்துல தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அவர் கோவேறு கழுதையில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் இருந்த அந்த கோவேறு கழுதை மிகப்பெரிய ஒரு உசும்புவை உசுமிச்சு அப்படியே பிச்சிட்டு ஓட போகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கோவேறு கழுதையில் இருந்து விழுந்து விடுவாரோ என்று எண்ணுகிற அளவுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு உசும்புதலை உசும்பிச்சு பிச்சிட்டு ஓட போகும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மை யஅரிஃபு அஸ்ஹாப ஹாதிஹில் அக்பர், இந்த கபறுகளில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவரை பற்றிய தகவல் உங்களில் யாருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். குதிரை அவர் இருந்த கோவேறு கழுதைக்கும் இந்த கபருக்கு சம்பந்தமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி, அந்த கோவேறு கழுதை ஓட போகுது, பதட்டப்படுகிறது, பார்க்கிறாங்க 4, 5, 6 கபரு இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த கபருக்குள்ள இருக்கிறவர்களை பற்றிய தகவல் யாருக்கு தெரியும், யார் இவர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதுல இருந்த ஒரு மனிதர் ஃபகால ரஜுலுன் அன, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களை பற்றி எனக்கு தெரியும். அவர் யார், அவர் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி மரணித்து போனார்கள் என்ற
அந்த செய்திகள் எனக்கு தெரியும் யா ரசூலுல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், மாத்து ஃபில் இஷ்ராக், அவர் இணை வைத்த நிலைமையில் அவர் மரணித்து போனார். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறார். இலங்கையில் உள்ள எத்தனையோ 7 வருஷம் 8 வருஷம் 6 வருஷம் மதரசாக்களில் ஓதிய அரபுகள் தெரிந்த எத்தனையோ ஆலிம்கள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த மண்ணுக்கு மேலே பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். தோழர்களே, எத்தனையோ பேர் தலப்பாக்களோடு இன்றைக்கு தரீக்காவை பின்பற்றி கொண்டு சிறுக்கு என்பது கிடையாது என்று, கபறுகளை நாங்கள் வணங்குவது சிறுக்கு இல்லை என்று, அவுலியாக்களிடத்தில் பிரார்த்தனை செய்வது சிறுக்கு இல்லை என்று, சிறுக்கையே சிறுக்கு இல்லை என்று பிரச்சாரம் செய்கின்ற காலத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்தானே. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதில் மரணித்து போனவர் இணை வைத்த நிலைமையில் அவர் மரணித்தார் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் உம்மஹ் துப்தலா ஃபீ குபூரிஹா, இந்த சமூகம் இந்த கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறார்கள், சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபலவுலா அல்லா ததாஃபனு லதஅவுத்துல்லாஹ ஐ யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கபர் அல்லதி அஸ்மஉ மின்ஹு. தோழர்களே, இருக்கிற உறவுகளை இறை தூதர் அழைத்து சொல்கிறார், தோழர்களே, மரணிக்குகின்ற உங்களுடைய உறவுகளை மண்ணறைக்குள் நீங்கள் அடக்க மாட்டீர்கள் என்ற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால், நீங்கள் எல்லாம் உங்களுடைய தாயும் தந்தையும் உறவுகளும் மரணித்தால் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால், இந்த கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறதே, இந்த கபருக்குள் சோதிக்கப்படுகிறார்களே, அந்த சோதனையை நான் உங்களுக்கு கேட்க செய்திருப்பேன். நான் கேட்க செய்யாமல் விட்டதன் யதார்த்தமும் அர்த்தமும் அதை நீங்கள் கேட்டால், உங்களுடைய உறவுகள் மரணித்ததற்கு பிறகு அந்த மண்ணறைக்குள் அவர்களை நீங்கள் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயத்தின் ஊடாக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கவில்லை. இல்லை என்றால், அந்த பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருப்பேன். இந்த கபருக்குள் கொடுக்கப்படுகிற சோதனைகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்களும் பார்க்க கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு சும்மா அக்பல அலைனா பிவஜ்ஹிஹி, அவருடைய முகத்தை அப்படியே திருப்பி எங்களை எல்லாம் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபின் நார். தோழர்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நரக வேதனையிலிருந்தும் நரகத்தின் சோதனையிலிருந்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அப்போது இருந்த சஹாபாக்கள் காலு நஊது பில்லாஹி மின் அஸாபின் நார், யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து நாங்கள் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொன்னார்கள், ஃபகால தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஃபகாலு, அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் நஊது பில்லாஹி மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ், கபருடைய வேதனையில் இருந்து உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபித்னி மா பஹர மின்ஹா வ மா பதன், இந்த மண்ணறைக்கு மேலே உள்ள மண்ணறைக்கு கீழே உள்ள சோதனைகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் காலு நஊது பில்லாஹி மினல் ஃபித்னி மா பஹர மின்ஹா வ மா பதன், யா அல்லாஹ், இந்த மண்ணுக்கு மேலே இருக்குகின்ற சோதனையிலிருந்தும் இந்த மண்ணுக்கு கீழே இருக்குகின்ற சோதனையில் இருந்தும் உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லாம் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து சோதனையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் காலு நஊது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்திலே சூழ இருந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனையை தான்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அத்தஹியாத்துடைய கடைசி நேரத்தில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் வமின் அஸாபின் நார் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தி மஸீஹுத் தஜ்ஜால் என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி அத்தஹியாத்தில் நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். இந்த 4 விஷயத்திலும் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது.